ஐயோ, தன்னந்தனியா வேலை செஞ்சு கஷ்டப்படுதே என் புள்ள. விடுங்கம்மா, பாத்துக்கலாம்மா. எல்லாம் ஒருத்தர் சொல்லி எல்லாம் நம்ம வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது. தெரியுமா இப்பதாம்மா புரியுது. பையன் இவ்வளவு கஷ்டப்படுறானே, ஏதாச்சும் ஒத்தாசை பண்ணலான்னு தோணுதா அந்த நாய்க்கு? என்னமா பண்றது, விடுமா. அவங்களுக்கு நாலேஜ் எல்லாம் அவ்வளவுதாம்மா, எல்லாம் என் விதிமா. நீ அப்படி எல்லாம் இருக்காத கண்ணு. அந்த சோம்பேறிய ஒழுங்கா வந்து ஏன் உடம்பு வளையாத அந்த பரதேசி நாய்க்கு சோறு திங்கும் போது சோத்துல பேதி மாத்திரையை கலந்து கொடுத்துரு. கக்கூசுக்கு போறதுக்காச்சும் உடம்பு வளையதான் பாக்கலாம். நீ எதுக்கா டென்ஷன் ஆயிட்டு இருக்க? வீடு நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆமா, போன் ஆர்டர் போட சொல்லியிருந்தேன், போட்டியா? டேய் இப்பவே ஆர்டர் பண்றேன்டா தம்பி. ஆனா ஒன்னு சொல்லட்டுமாடா, அவன்லாம் உருப்பட வாய்ப்பே இல்லடா. நம்ம வேலையை பார்ப்போம், எப்படியோ போய் தொலைறேன். ஏச்சிக்கார பையன். சரி வை. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு மொபைல் வேணும்னா சொந்தமா உழைச்சு வாங்கலாம்ல ப்ரோ. எதுக்கு ப்ரோ ஏமானத்தை அடமான வச்சு வாங்குறீங்க? ஏன் இப்படி ப்ரோ? அது எங்க வீட்டுல சும்மா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. எது இந்த பேதி மாத்திரையை சாப்பாட்டுல கலை கொடுக்கறது உங்களுக்கு ஜாலியா? நானே பண்றேன் ப்ரோ. ப்ரோ 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 இல்ல இல்ல, நான் கொஞ்சம் டிசிப்ளின் பார்ப்பேன். நான் தான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சீன்லயே சொன்னேன்ல ப்ரோ. உங்க சொல்லு ஒரு மாதிரியும் செயல் ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன்.